உலகத்தில் உள்ள 6800க்கும் மேற்பட்ட மொழிகளில் ஒரு மொழி ஐநா சபை, அமெரிக்க ஐநா சபை அந்த நுழைவாயில் ஒரு வாசகம் எழுதணும், யாரும் காயப்படுத்தாத ரொம்ப புனிதமான அழகான வார்த்தையா இருக்கணும். உலகில் உள்ள 6800க்கும் மேற்பட்ட மொழிகளில் எந்த மொழிகள் அந்த வாசகம் இருக்கணும், ஒரே வார்த்தையில் இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைவா தேர்ந்தெடுத்து என்ன எழுதுனாங்க தெரியுமா? ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளியன்னு சொல்லி கவிஞன் பூங்குன்றனார் வாசகம் வந்தான் அங்க அலங்கரிச்சு. அப்ப எவ்வளவு அழகான மொழி, அப்படியாப்பட்ட மொழிக்குள்ள என்ன வாசிப்பு நேசிப்பு இருக்குன்றதா. பேச்சு எப்படி இருக்கணும்னா அது வாயிலிருந்து வரக்கூடாது, வாயை பயன்படுத்துவான் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை பயன்படுத்துவன் தான் பேச்சாளன். பரவாயில்ல, அந்த 4 பேர் அப்படியே கடைசி வரைக்கும் இருங்க. உங்களை இழந்துட்டேன்னா நான் போச்சு, அதனால என்ன செலவானாலும் நீங்க அங்கேயே இருங்க. அவங்க கைதட்டாட்டி போறாங்க, தட்டாளி முறைச்சு பாக்குறாங்க, யாரு அவன் சொடக்கு சொடக்கு இங்கேயே தட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு இப்படியெல்லாம் வந்ததான் அமை. சிலர்லாம் என்ன பேசுறான்னு நான் ஒரு 3/4 மணி நேரம் ஒரு ஆள் யோசிச்சு பார்த்தேன் சார். போன வாரம் நடந்தது. பேசுறார், பாரதியார் சொன்னார், என்ன சொன்னார் இவர் சொல்லவே இல்லை, பாரதியார் தானே இங்க சொன்னார். அந்த பாரதியார் சொல்லுகிற பொழுது ஒன்றை அழுத்தமாக சொன்னார். அப்படி அழுத்தமாக அவருக்கு சொல்லுகிற போது நாம் என்ன கேட்டிருக்க வேண்டும்? அப்ப பாரதியார் தானே சொன்னார், 3/4 மணி நேரம் என்ன சொன்னான்னு தெரியல, சேராட்டரி கிளம்பிட்டாருங்க, முன்னாடியே ஓடி இருக்கேன், என்னதாங்க சொன்னார், நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வரேன் சார் போயிட்டேன். அது மாதிரி ஆயிடக்கூடாது. யாருக்கெல்லாம் சிரிக்கிற உணர்வு இல்லையோ அவை வன்முறையாளாக மாறி விடுவான். அதனாலதான் இளைய தலைமுறைக்கெல்லாம் அந்த உணர்வை கொண்டு வரணும். இப்ப சமீப காலம்ல ஒரு 5 ஆண்டு காலமா இளைஞர்கிட்ட அதிகமான போதை வஸ்துக்கள் வந்துருச்சு, ரொம்ப வேற திசையில போய்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர்லாம் அவ்வளவு மதிப்பு, எங்க ஆசிரியர்லாம் என்னை அடிக்கும் போது அவ்வளவு பெருமைப்பட்டு, அப்போ கொஞ்சம் சங்கட்டமா இருந்தது. ஆனா அந்த அடிதான் இந்த புத்தக திருவிழாவில் என்னை பேசுற அளவுக்கு ஒரு சின்ன குக்கிராமத்தில் படிச்சு என்னை கொண்டு வந்து ரசனையே மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு வயலின் கச்சேரி நடக்குது, 2.5 மணி நேரம் அந்த கச்சேரி நடக்குது, வயலின் வாசிக்கிட்டே இருக்காரு. அப்படியே 2.5 மணி நேரம் கச்சேரி முடிஞ்ச பக்கத்தில் பொத்துன்னு ஒரு காலில் விழுந்து கும்பிட்டுட்டான். சார் மிரட்டிட்டீங்க சார், நீங்க வயலின் வாசிக்கும் போது ஒரு 4-5 தடவை நெஞ்ச தொட்டுட்டீங்க, என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த குச்சி வந்து குத்திட்டு போச்சு. இப்படி ரசிப்பெல்லாம் அவர் ஜென்மத்தில் பார்த்திருக்க மாட்டார், அன்னைக்கே ஊரை விட்டு ஓடி இருப்பார். அது மாதிரி தயவுசெய்து யாரும் அப்படி வந்து சொல்லிடாதீங்க. உங்களுக்கு சிரிப்பே வரலைன்னா கூட என்னை பாருங்க, யார் வத்த வில்லையோ இப்படி பாவம் 240 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து வந்து அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு தாய்க்குழந்தை நிறைய வந்துருக்கீங்க. ஒரு புத்தகத்தை, ஏன்னா 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறார்கள், வெறும் 85 ஆண்டு காலம் பெண்கள் படிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்களா யாரு உச்சம் தொடுறாங்கன்னு கல்வியில பூரா அவன் சமாளிப்பவர். வர்ற அந்த பொண்ணு எவ்வளவு மார்க் எடுத்துட்டு வர்றான், ஏன்டா எடுக்க மாட்டேங்க? எப்படி எடுக்க முடியும்? எப்படி எடுக்க முடியும்? என்ன சொல்றீங்க? மார்க்க மதிப்பெண்கள் மதிப்பு ஆண்கள் தான் சொல்றீங்க, எங்களை அசிங்கப்படுத்திட்டு எப்படி நாங்க எடுக்க முடியும்? சமாளிக்கிறேன் சார். கல்விக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி. அப்ப லேடிஸான மார்க்க போடு, எங்களுக்கு எப்படி போடும்? நீங்க கல்விக்கு அதிபதி கருப்பசாமியை போடுங்க. இப்படி ஏதாவது விரண்டவாதமா தான் அம்மாள் பேசுறாங்களே, சமாளிக்கிறது பாரு. பெண்கள் அவ்வளவு எல்லா துறையிலும் தொட்டாங்க சார். ரொம்ப அழகான நடை. பொதுவா மார்ட்டின் லூதர் கிங் சொல்றார், அவர்கிட்ட கேட்டாங்க, மிகச்சிறந்த ஆயுதம்னா நீங்க எதை சொல்வீங்க? துப்பாக்கியிலிருந்து வெளிப்படும் தோட்டாவினுடைய வீரியத்தை விட, கம்பீரத்தை விட, புத்தகத்திலிருந்து வெளிவரும் வார்த்தைக்கு கம்பீரம் அதிகம், வீரியம் அதிகம் சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொல்றார். பரவாயில்ல, ஒரு மனுஷன் தேடி பிடிச்சி ஒரு தகவலை கொண்டு வந்து சொன்னான். ஒரு அம்மா கைதட்ட வந்துட்டு, மார்ட்டின் லூதருக்குங்க, உனக்கெல்லாம் இந்த வேலை எதுக்கு? நீ குருவி சோக்க சொல்லிட்டு குந்தனாப்புல போப்பா அப்படி. அவங்க என்னை ஆச்சரியமா பாக்குறாங்க, இவன் என்ன இப்படி எல்லாம். பாத்தீங்களா, மகாத்மா காந்தி சொன்னாங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்க கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னது, அழகான ஒரு நூலகம் அமைப்பேன்னு தான் சொன்னார். பாத்தீங்களா, அதே மகாத்மா காந்தி தான் இன்னொரு விஷயம் சொன்னார், எனக்கு மட்டும் நகைச்சு உணர்வு இல்லை என்றால் நான் எப்போதே இறந்து போயிருப்பேன். பாத்தீங்களா, இன்னைக்கு வேணும் சார், இன்னைக்கு காலக்கு. ஏன்னா சிரிப்பு உங்க வாயடியில் இருந்தால் சிரமம் உங்க காலடிக்கு போயிடும். பரவாயில்ல, 2 பேரும் இறக்கப்பட்டு தட்டுறாங்க. இவன் தட்டாட்டி வஞ்சிக்கிட்டே இருப்பான்டி, சும்மா தட்டி விடு பாவம், என்ன செய்ய, இவ்வளவு தூரம் வந்துட்டேன் நம்ம ஊரை நம்பி. இப்படி இறக்கப்பட்டு கை தட்டி வாங்கிட்டு போறவனு நான் தான். நான் பேசாத மேடை கிடையாது, ஒரே ஒரு மேடை தான், தூக்கு மேடையில் தான் பேசல. அதுக்கு அங்க போய் பேச முடியுமா? சொல்றேன்,
ஒரு ஆசிரியர் மேடையில் பேசும்போது சொல்றாரு, கச்சிதம் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிற ஆளுக்கு இந்த எல்லாமே சுகர் பிபி எல்லாமே வந்துடும். ஏன்னா அந்த அந்த கச்சிதமா இருக்கணும், அது நெறியாக சரியாக இருக்குன்ற ரொம்ப பிடிவாதமா இருக்க ஆளுக்கு கொஞ்சம் அசைஞ்சா கூட டென்ஷன் ஆகும். பாத்தீங்களா, நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்க டென்ஷன் ஆவீங்களாமே சார் அடிக்கடி கேள்விப்பட்டேன். எவன் சொன்னது, யார் சொன்னது அப்படின்னா ஐஸ்வர்ல படுத்திட்டேன் சார். சார் டென்ஷன் ஆவீங்க கேட்டு டென்ஷன் ஆயிட்டானே சார், இதைத்தான் சார் அவர் சொல்றாரு. அதனால ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க போதும், நியரஸ்ட் ஆன்சர். ஸ்கூல்ல கூட கரெக்டான ஆன்சர் எதிர்பார்க்க முடியாது பசங்க. ஏழும் ஏழும் எவ்வளவு சொல்பா குமரேசா அப்படின்னாரு. அவன் எந்திரிச்சு பட படன்னு வேர்த்து ஏழும் ஏழும் அப்படின்னு 26 வெரி குட் உட்கார் அப்படின்னு இருக்காரு. இப்ப பக்கத்துல பயந்துட்டான் சார், 7 7 14 26 வெரி குட்ன்றீங்க. நேத்து 48 இன்னைக்கு ஓரளவு வந்திருக்கான், இந்த வாரத்தில் வந்துருவான். இப்படிதான் சார் சமாளிக்க வேண்டியிருக்கு. நான் இன்னைக்கு ஒரு 1300 எபிசோடு வரைக்கும் பேசியிருக்கேன். இந்த அசத்தப்ப நிகழ்ச்சியில 200 வாரம் தொடர்ச்சியா பேசு. அப்பெல்லாம் இந்த மாதிரி எனக்கு சோசியல் மீடியா கிடையாது, ஒரு ரெஃபர் பண்றேன் புத்தகத்தில் தான். அதற்கு காரணம் அந்த வாசிப்பு இருந்தனாலதான் இன்னைக்கு அதே இடத்துக்கு ஒரு சிறப்பு வந்து நீங்க அழைச்சிருக்கீங்கன்னா அதுதான். இப்ப இந்த 17 வருஷத்துல 103 நாடுகள் போயிருக்கேன், தமிழ் சங்கத்தில் எல்லா நாடுகளையும் போய் பேசியிருக்கேன். அதுக்கு காரணம் இந்த வாசிப்பு. வாசிப்பு என்ன செய்யும்? நான் ஒரு குக்கிராம், இந்த தம்பி செந்தில் இருக்கார் தெரியும், நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சது. குக்கிராமம், அந்த ஊர்ல மின்சார வசதி போக்குவரத்து வசதியே இல்லாத கிராமம். அதுக்கு தான் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கட்டும், மாணவருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கட்டும் தான் இந்த மேடைக்கு அழைச்சிருக்காங்க. அதனால மாணவர்கள்லாம் பார்க்கிறவங்களுக்கு நம்ம கிராம பகுதியிலிருந்து போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்றவங்களுக்குலாம் இதுவே ஒரு பெரிய உதாரணம் தான். நிறைய விஷயங்களை முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, அதை இன்றைய இளைய தலைமுறை மாத்திட்டாங்க. ஒரு பெரியவரே கேட்கிறார், ஸ்கூல் பஸ்ல அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலேஜ் பையில பார்த்து, தம்பி என்ன படிக்கிறீங்க அப்படின்னாரு. அவன் ரொம்ப ஏளனமா சொன்னா உங்களுக்கு நான் புரியவா போகுது அப்படின்னா, ஏன்னா அவர் வேட்டி சட்டை பார்த்துட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, புரியுற மாதிரி சொல்றதுக்கு தாண்டா தம்பி உன்னை படிக்க வச்சதே அப்படின்னா. அப்போ உன் படிப்பவே உன்னால புரியுற மாதிரி சொல்ல தெரியலன்னா நீ படிச்சு என்ன செய்ய போற? சிலர்கிட்ட கேளுங்களேன், என்ன படிக்கிறீங்க, என்ன படிக்க போறேன்னு கேளுங்களேன். நான் எப்படியாவது இன்ஜினியரிங் சேர்ந்து அட்வொகேட் ஆகி பிஎஸ்சி முடிச்சிருவேன் அப்படின்னா 3 திசையில் கிடக்கும். பதட்டத்தில் கேட்டா அப்படிதான் பதில் சொல்லுவோம். நல்ல பாருங்க சார், பழமொழியை மாத்திட்டேன் பாத்தீங்களா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? யாராவது தப்பா சொல்லிட்டா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது அந்த கழுதைய சொன்னது. கழு என்கிற ஒரு புல், அதை வளைச்சு தைக்கிறப்ப அதுல இருந்து ஒரு கற்பூர வாசனை வரும். அதுதான் கழு தைக்கும் பொழுது கற்பூர வாசனை வரும்னு சொன்னதை நம்மால் கழுதையை சேர்த்துட்டேன். கழுதை தெரியுமா கற்பூர, அது வாசனை தெரிஞ்ச என்ன இன்ஜினியரிங் காலேஜா சேரப்போகுது? அது வாட்டுக்கு சம்மந்து விட்டு போகுது. ஆனா கழுதிட்டு நம்ம கத்துக்கிற வேண்டியிருக்கு சார். என்னை பார் யோகம் வரும் கிடையாது, கழுதை பார்த்து. கழுதையுடைய உழைப்பை பார், உனக்கு யோகம் வரும். காலையில போகும்போது அழுக்கு துணியோட போகும்போது ஒரே ஆனந்தம் தான். துவைச்சு முடிச்சுட்டு நல்ல செலவு துணியோடு வரும்போது ஆனந்தம். அது எதுவுமே சோகம் கிடையாது. பாத்தீங்களா, இப்படி பழமொழி புறம் மாத்திட்டோம். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அது என்ன, உழைப்புக்காக இல்லை நீ வாக்கிங் போறதுக்காக ஒரு அடியா எடுத்து வைக்கிற போது, உழைப்புக்காக நீ எடுத்து விவசாய நிலத்தில் எடுத்து வைக்கிற அடி, இப்படி சொல்லி வந்து சட்டியில் இருந்தா அகப்பையில் வந்து கரெக்டுன்றது வாசிச்சதன் தப்பு தப்பா மாத்தி இன்னைக்கு அப்படியே திரிபடுதல் அப்படின்னு சொல்லி ஆந்திர பயாலஜின்னு சொல்லி மாறிக்கிட்டே வருது. பாத்தீங்களா, சட்டியில் இருந்தா அகப்பையில் வந்து வெறும் சட்டி கரெக்ட். அது என்னன்னா, கல்யாணம் ஆன பெண்கள் முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கற்பப்பையில் குழந்தை வரும், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் சொன்னது. எதுக்கு இப்படி கையேந்தி நிக்கிறேன்? இன்னைக்கு விடிய விடிய கையேந்திட்டே போக வேண்டியது. நான் எவ்வளவுதாங்க ஒரு மனுஷன் மூச்சடைக்கு தம்மடைக்கு. அழகான விஷயம் சார். ரொம்ப ஆர்வத்தோட நான் இது வரைக்கும் புத்தக திருவிழாவில் நின்று கொண்டு ரசிக்கிற சபை திருவாரூர். அதான் நான் சொன்னேன், எல்லா ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். திருவாரூருக்கு தான் ஏகப்பட்ட சிறப்புகள் சொன்னேன். அது இங்க பார்த்துருக்கு. முத்தமிழ் அறிஞரை பெற்றுக் கொடுத்த ஊர். அவர்கிட்ட கத்துக்கிறேன் சார். எவ்வளவு வாசி பார்த்தேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பிராணவாயு பண்ணனாலதான் 95 வயசுலையும் நிறைய விஷயங்களை நான் வச்சு மேடையில 2 மணி நேரம் கூட பேசுற அளவுக்கு ஒரு தமிழறிஞர் இருந்திருக்காருன்னா அவர். எவ்வளவு நகைச்சுவன்றீங்க. ஒரு முறை அப்படி கார்ல இறங்கி வரும்போது, ஐயா மந்திரி துறைமுறையா வேட்டி கிழிஞ்சிருச்சு. அப்படி வந்து நிக்கிறப்ப என்னாச்சு, பரவாயில்ல சட்ட செலவு என்னத்தை கிழிச்சு யாரும் கேட்க முடியாதுல்ல. அந்த ரொம்ப யோசிக்கலாம் மாட்டார். எம்ஜிஆர் அவருக்கும் நகைச்சுவை உண்டு. அவர் அமெரிக்கா போயிட்டு திரும்பும்போது ஏர்போர்ட்ல வெளிநாடு சென்னைங்களே உங்களுக்கு என்ன பிடிச்சது?
பஞ்சகாலம்னால எனக்கு சலதோஷம் பிடிச்சது அப்படின்வார். சலதோஷம் பிடிச்சது அது கூட ரொம்ப கிராம பகுதியில் தான் பையன் தன்னை மாதிரி இருக்கக்கூட ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு ஒரு அப்பா விரும்புவார். தன்னை மாதிரி வேட்டி சட்டை கிடக்கூடாது, பேண்ட் சட்டை போடணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுவார். அப்படி கடனை ஒன்று வாங்கி படிக்க வச்சு தன்னுடைய பையனை ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சார். இது ஐயா தமிழறிவிமணி ஐயா புக்கிலேருந்து ஒரு தகவல் படித்தது எனக்கு பிடிச்சது உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வாசிப்பு நேசிப்பு, நான் வாசித்து நேசித்ததை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி கடனை ஒன்று படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பினாரு. வெளிநாட்டுக்கு போன தன் பையன் இருந்து அப்பாவுக்கு எந்த பதில் வரல, கடிதம் வரல. இவர் கிராமத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதுறார். மகனே, நீ வீட்டில் பிறந்த போது வீட்டில் நான் ஒரு தென்னை வைத்தேன். தென்னை நான் ஊற்றிய தண்ணீரில் வளர்ந்தது, நீ என்னுடைய வியர்வில் வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டுகிற பணமும் புகழும் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல நிழலையும் இளநீரையும் தருகிறது. என்றாவது ஒரு நாள் இமெயில் மூழ்கி இருக்கும் போது என் உடம்பில் வைத்த செய்து வந்து சேரும். எனது இறுதி ஊர்வலத்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, சுடுகாடு வரை என்னை தென்னை ஓலையே தூக்கி செல்லும் முடிப்பார். ஏன் இவ்வளவு விரக்தி எழுதுறாருன்னா, 10 குழந்தையில ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க, அதுல ஒரு குழந்தையாவது அந்த அப்பா அம்மா வளர்க்குதா அப்படின்றதா கேள்வி. இது நான் வாசிச்சல பிடிச்சு. இப்ப இதெல்லாம் படிக்கிற போது என்னை ஒழுங்குபடுத்துது சில வாசகங்கள். சார், 25,000 கொடுத்த நாயை வீட்டுக்குள்ள படுக்க வச்சிருக்கான். 25 வருஷமா வளர்ச்ச தாயை, தன்னை வளர்த்த தாயை தெருவில் வச்சிருக்கான் சார். இதான் விஷயம். வாஸ்து மீன் சொல்லி அதுல அழகா தொட்டிக்குள்ள வச்சிருக்கான் பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். இன்னும் யோசிச்சு பாருங்களேன். இருக்கும்போது அந்த அப்பாவுக்கு சாப்பாடு போட மாட்டேன், அம்மாவுக்கு சாப்பாடு போட மாட்டேன். இறந்த பின்னாடி சுடுகாட்டில் போய் 5 கிலோ அதிரசம் 7 கிலோ முறுக்க வாங்கிட்டு போய் திதி கொடுக்குறேன்னு விரும்பி சாப்பிடுவார் எங்க அப்பா. இருக்கும்போது கொடுத்தா ஒரு 3 மாசம் 4 மாசம் சேர்த்து இருந்திருப்பார். அதனால அவரை அவன் சாப்பிட போறாரு. அது இந்த அம்மாவாசைக்கு காக்கா மட்டும் கூப்பிடுவான். ஏய், போய் தாத்தா கூப்பிடா. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாத்தா வந்து அவதான்டா தாத்தா கூப்பிடா. மறுநாள் அதே காக்கா வரும், கல்ல வச்சு போ சனியனை இங்கே வந்து சுத்திக்கிட்டே இருப்பார். பாத்தீங்களா? ஒரு 7 தெருவுக்கு ஒரே ஒரு பசுமாடு தான் இருக்கும் பாருங்களேன். அம்மாவாசைக்கு போய் ஏன்னா இந்த பெற்றோர் நம்ம மாத்திக்கிற விஷயத்த சொல்றேன். 7 தெருக்கு ஒரு பசுமாடு இருக்கும். எல்லாரும் அகத்திக்கரையா கொடுத்து 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஒரே நாள்ல அத்தனை அகத்திக்கரையும் கொடுத்து 9 மணிக்கு அந்த மாட்டு மட்டமலாக விழுந்து காலி ஆயிடும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமா ஏன் மித்த நாள்லாம் கொடுத்தேன்னா இப்படியேதான் சார் நம்ம செய்யறது. அது மாதிரி தாய்க்காக சொல்ற விஷயம். அதாவது ஒரு ஆண் என்ன விரும்புவார் நிறைவு காலத்துல? யாருக்கும் சுமை இல்லாமல் சாக வேண்டும். ஒரு பெண் என்ன விரும்புவாங்க நிறைவு காலத்துல? சுமங்கலியா சாகும். அந்த ரெண்டையும் பிள்ளைகள் கொடுக்கலன்ற காத்த அந்த கவிதையை உங்களுக்கு ஆச்சல். நிறைய வாசிப்புல நகைச்சுவை பார்த்தா சிரிக்க முடியல. இப்பெல்லாம் கைக்கூ கவிதை ஜப்பானிய மொழியில வந்தது. நம்ம ஊர்ல அதுக்கு முன்னாடியே கைக்கூ எழுதினதான் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள். எவ்வளவு பிரமாதமா 7 அடியில் ஒரு ஆள் சொன்னார், என் சம்சாரமும் திருவள்ளுவர் ஒண்ணு இல்லையா? ஒரு 7 அடியில் ஒரு விஷயத்தை புரிய வச்சார். இப்ப ஒரே அடியில் என்ன புரிய வச்சாலே சப்புன்னு 7 கைக்கூ கவிதை சார், அழகா. அதுக்கு எனக்கு வள்ளுவர் குரல் ரொம்ப பிடிச்சது. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்துட்டு. ஏன் அந்த கை தட்டார்னா, அவர் அந்த திருக்குறள் எழுதி 3 மார்க் வாங்கியிருக்கார். இப்ப எல்லாருமே என்னாச்சுன்னா, குரலை மனப்பாடம் பண்றது மார்க்கு காத்தான வழிய எல்லாரும் பசங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா, மதிப்பெண் மதிப்பெண் மாணவர்களை மதிப்பெண் மிக்கவர்களாக நீங்க ஆக்கிற விட பிறர் மதிக்கும்படியாக ஆக்குறதும் ஒரு வகையான சிறப்பு தான். அதையும் நம்ம பார்க்கணும். எத்தனை பேர் படிச்சுட்டாங்க? இதே கர்மவீரர் அவர்கள் படிக்காதவர் தான், ஆனால் எத்தனை பேர் படிக்க வச்சார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் கைக்கூ கவிதையில கூட ரசிக்கலாம் சார். ஒரு பானை சோற்றுக்கு கைக்கூல பாருங்க. ஒரு பானை சோற்றுக்கு பல பானைகள் செய்கிறான் குயவன். இருட்டில் இருவர் செய்த சிற்பம் குழந்தை. கவிதை இதெல்லாம் ஏதோ ஒரு ஆதிவாசி மொழியில பேசுற மாதிரி நீங்க ஃபீல் ஆகி உட்கார்ந்து. கைக்கூ கவிதைன்னா அவ்வளவுதான் இருக்கும். ஒரு ஆள் கைதட்ட வந்து முடிஞ்ச பின்னாடி கைதட்டுவோம் அப்படின்னு முடிஞ்சிருச்சு கவிதையே. அவர் இன்னும் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். நான் எப்படி விளக்கம் கொடுத்து என்ன செய்ய முடியும்? நானும் நகைச்சுவை சொல்லி பார்த்தேன், தத்துவங்கள் சொல்லி பார்த்தேன், கைக்கூ வரைக்கும் வந்துட்டேன். அடுத்து தஞ்சாவூர் தாண்டி போய்கிட்டு இருப்பேன். வேணும் சார். சார் ஓடிக்கிட்டே இருக்கும் சார். நீங்க ஓடி ஓடி ஒட்டு மொத்த செலவு பண்ணி உங்க சேவிங்க புறா செலவு பண்ணி 4 கோடி ரூபாயில வீடு கட்டினா கூட நம்ம இறந்த பின்னாடி அந்த வீட்டுல நம்மள 5 மணி நேரத்துக்கு மேல வைக்க மாட்டா சார். பாடி எடுங்க எடுங்க தூக்குங்க தூக்குங்க. இதுக்கு தான் சார் ஓடுறோம். இதுக்கு தான் ஓடுறோம். சரியா சூப்பராது, சரியா தூங்காம சாப்பிடாம. யோசிச்சு பாருங்களேன் சார். ஒருத்தர் நடந்து போறேன், தன்னுடைய செருப்பு அருந்து போது
அருந்து போன செருப்பு எடுத்து கையில போக முடியாதுருக்க நண்பர் வீடு, இந்த செருப்பு போட்டிருக்க மாப்பிள்ள காலைல வந்து எடுத்துக்கிறேன், வாசல்ல போட யாராவது தூக்கிட்டு போறா, நாய் எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு அந்த அந்து போன செருப்பு அவங்க வீட்டுக்குள்ள வச்சா சார். அப்படியே நல்லா கவனிங்க. அடுத்த மாசம் அவங்க தகப்பனார் இறந்து அதே மாதிரி தகனம் பண்ண போகும்போது நல்ல மழை, மொழி அளவு தண்ணி போகுது. இப்ப கொண்டு போக முடியாது. அப்ப அதே நண்பர் விட்டுட்ட இந்த வாசல்ல அப்பா வச்சிருக்கண்டா, நாளைக்கு வந்து சேச்சே பணத்தை போய் தூக்கு. அருந்து போன செருப்புக்கு இருந்த மரியாதை கூட இறந்து போன மனிதனுக்கு கிடையாதுன்றத நீங்க ஞாபகத்தில் வச்சு. இந்த உலகம் அவ்வளவு ரொம்ப சுருக்கமானது. இதுல நானு நீயின் கவிப்பெற சொல்றாரு பாத்தீங்களா, ஒரு மனிதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்றாரு. இந்த உடம்புல இரும்பு சத்தை வச்சு 2 ஆணி செய்யலாம், இந்த உடம்புல கந்த சத்தை வச்சு 2 சோப்பு செய்யலாம். ஆணி ஒரு 50 பைசா, சோப்பு ஒரு ரூபா, 1.50. பாத்தீங்களா, மொத்தமே 1.5 ரூபா தான் சார். நம்ம கோழியை கூட பாருங்க, கறிக்கோழி உயிருடன் கோழி 80 ரூபான்னு போட்டிருக்கான், கறிக்கோழி 150 ரூபான்னு போட்டிருக்கான். இறந்த பின்னாடி கோழி கூட வெளியே கொடுது. இது கிடையில இந்த முகமெல்லாம் கிடைக்குமா சார்? இந்த இடமே கொஞ்ச நேரத்தில் கோயில் மாதிரி ஆயிடுச்சு. புத்தகம் நல்ல புத்தகம் அப்படின்றாங்க. புத்தகம் என்றாலே நல்லதான். அதுல என்ன நல்ல புத்தகம்? நல்லதாக எழுதப்படுகிறது, கெட்டதாக எழுதப்படுகிற வழியா புத்தகம் கெட்டது. அதான் சொல்றாரு, ஒரு நல்ல புத்தகம் 100 சிறைச்சாலையை மூடுகிறது அப்படின்னு. இன்னைக்கு அந்த மாதிரி படிக்கிற விஷயம் மாறி சொல்லணும் பாத்தீங்களா. அதான் கடலை பருப்பு வாங்கும்போது கூட கடலை கொறிச்சு விட்டு அதுல இருக்க பேப்பரை எழுத்த கொறிப்பவன் தான் எதிர்காலத்தில் சிறந்த சாதனையாளராக வர்றான். பரவாயில்ல, இப்பதான் கொஞ்சம் என்னை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல 2-3 இடம் இருக்கு, நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடாது. எட்டி வாய பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கு பதட்டமாயி நம்ம ஏதோ தப்புன்ட்டோமோன்னு தோணும். இன்னொன்னு, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும் போது வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள், அங்க உட்காந்து சாப்பிடக்கூடாது. நல்லா கவனி, உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி யூஸ் ஆகும். ஏன்னா சில கை கழுவான், முகம் கழுவான், சில தண்ணி எடுத்து சலார்னு வீசி பின்னாடி கும்புற நனைஞ்சு தோட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க, கருவேப்பிலை தெரிச்சு நம்ம தட்டுல வந்து விழும். அப்படியே கொட்டல் வரைக்கும் போய் கொத்தமல்லி தூக்கிட்டு வருவாங்க. இதுக்கு தான் டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஏரியாவே தொடச்சு நல்ல வேலைக்கு அங்க சாம்பு சோப்பு வச்சு குளிச்சிருவாங்க துண்டை கட்டிட்டு. வாழ்க்கையில நீங்க எதை பத்தியாவது ஒரு ரசனை உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுக்கு 5 ஆண்டு காலம் குறைவு அப்படின்றாங்க. வாசிப்பதில் சிலருக்கு ஆர்வம், சேவை செய்வதில் சிலருக்கு ஆர்வம், இசையை கேட்பதில். எனக்கு தெரிஞ்சு இசையோடும் நகைச்சுவையோடும் பயணம் செய்யறவங்களுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம். எவ்வளவு ஒரு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மெல்லிசான இசையை கேட்கிறப்ப அப்படியே மன அழுத்தம் குறையுது. ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துற சக்தி இருக்கு. அதனால இசை கேளுங்க, நகைச்சுவை கேட்டு கண்ணில் தண்ணி ஒரு அளவுக்கு குளிங்க சரி. ஒரு இடத்துல இன்னைக்கெல்லாம் ஜோக் சொல்றதை விட நம்ம கஷ்டத்தை சொன்னாதே கக்கன்னு சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு இடத்துல 85 ஜோக்ஸ் எகத்தானமா உட்கார்ந்தார் ஒரு ஆள். வரும்போது கீழே வந்துட்டு அப்படியே கக்கன்னு சிரிச்சு உருண்டு அப்படி ஆயிடுச்சு சார். எல்லோரும் இன்புற்றிருக்கு அறியாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன்னு ஒரு அழகான ஒரு இது உண்டு, ஒரு வாசகம் உண்டு. எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றார் திருமூலர் சொல்றார். யாதும் முறை யாவருங்கள் இப்ப சொன்னேன், அப்படிலாம் சொன்னவங்க வேற. இப்ப அதெல்லாம் வாசிக்க மறந்தனால என்னாச்சுன்னா, புதுசா ஒருத்தன் இஎம்ஐல டிவி ஸ்பீட் வாங்கிட்டு வந்து வீட்டுல நிறுத்திருப்பேன். அதை பார்த்துட்டு எடுத்து விட்டுக்கிறேன், பாரு குமரேசன் நீ தான் இருக்கிய. அதை பார்த்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கி மந்திரிச்சு வீட்டுக்கு நேரம் உருட்டி விடுவேன். 3:45 அந்த டியூஷன்ல போனேன், புளிய மரத்துல மோதி. இதுல என்ன சார் அவன் சந்தோஷம் வந்து அவன் டியூஷன் அப்படின்றது டம்முன்னு போய். எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருக்கு சார், பதறிடுவோம். அந்த பாட்டி வீட்டு வாசல் இல்லைன்னா தான் வீட்டை விட்டு வெளிவரும். ஒத்த கேள்வி அங்க குட்டுமே கூப்பிட விழுந்துரும். முத்து வெள்ள சட்டை போட்டு போற போலயே 3 கிழிஞ்சு முச்சனில் எடுப்பேன். ரொம்ப பேசாது, வளவலன்லாம் அது பேசாது, ஒரே தான் குடும்பமே முடிஞ்சிடும். ஆச்சரியப்படுத்தும். லட்சுமணா பொண்டாட்டி கூட்டி சினிமாவுக்கா போறா, 5 மணிக்கு ஐஸ்வர்ல 2 பேரும் குளுக்க சார். பட்டக்கு எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. நம்ம கன்றாசி கைராசி கொல்லி போட்டிருக்கோம். கன்றாசி இதெல்லாம் பார்த்துக்கு, அது கன்றாசியா கன்றாவியான்னு சிரிக்கும் போது கள்ளங்கூடம் இல்லாத விஷயம் சொல்ற பாத்தீங்களா. ஒரு முன்னாடிலாம் சொல்லுவோம், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க கூடாது, அது ஒரு வாசகம் நல்லதான். இப்ப என்ன செய்யணும், பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது. முன்னால வீடு கட்டும் போது சார் பெட்ரூம் இல்லாம வீடு கட்ட மாட்டாங்க, கிச்சன் இல்லாம வீடு கட்ட மாட்டாங்க.
இப்ப என்ன ஆயிடுச்சு, ஹோம் தியேட்டர் இல்லாம வீடு கட்டுறது இல்லை. இது இல்ல சார் வீடு. இனிமேல் தயவு செய்து வீடு கட்டும் போது ஒரு சிறியதாக ஒரு நூலகம் ஒன்றோடு நீங்க வீடு கட்டுங்கள். அது மாதிரி அழகான விஷயம் இருக்கிறார். அச்சய தேதி அன்னைக்கு ஒரு கிராம் தங்கமாவது வாங்கணும்னு சொல்றீங்க. அதே மாதிரி மாசத்துல ஒரு புத்தகமாவது வாங்கணும்னு சொல்லி என்னைக்காவது சொல்லிக்கலாம்? இல்ல சரஸ்வதி பூசணிக்கு ஒரு புத்தகமாவது வாங்குற ஒரு கோட்பாடு இருக்கா? வாசிக்கிற திறன். அதுக்காக சொல்றேன். சம்பந்தம் இல்லாம இட்லி கடையில கூட்டம், தியேட்டர்ல கூட்டம், எங்கேயாவது புத்தக கடையில கூட்டம் பார்த்திருக்கீங்களா? ஒரு நாட்டினுடைய அறிவாற்றல் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு இளைஞர்களுக்கு அப்ப அங்க நூலகம் எங்க இருக்குன்னு உடனே சொல்லிட்டான்னா அந்த ஊர் அறிவான ஊர். தெரியுமா அவனுக்கு? இதைத்தான் சொல்றாங்க கவிஞர்கள், நிறைய சொல்றாங்க. அதே போல பிளாட்டோ என்ன சொல்றாருன்னா, ஒரு அறை, நூலகம் இல்லாத அறை உயிரில்லாத உடலுக்கு சமம்ன்றார். ஏன்னா அவர் கைதிட்டார்னா அதே சென்டென்ஸ் அவரும் படிச்சிருக்காரு. இதுதான். அதுக்காக நீங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்தாத்தான் நான், அதுக்காக எல்லாரும் என்னென்ன படிச்சு நான் கேட்டுட்டு வந்தா பேச முடியும். அதனால அவர் தட்டுறாருன்னா அவரோட சேர்ந்துக்கு, அவரை முறைச்சு பார்க்க. எனக்கே ஒரு ஆடியன்ஸ் நான் தேர்த்திருக்கேன். ஒரு ஆள் எந்திரிச்சு பார்க்க, யார் அது அப்படி, அவர் அதோட அந்த ஜென்மத்துக்கு கைதிட்டுறதை விட்டுருவார். நான் 3/4 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு 3 ஆடியன்ஸை சேர்த்திருக்கேன் எனக்கு. ஆமா, அதுல ஒரு ஆள் காது நினைக்கிறேன், ரொம்ப லேட்டா தட்டுறாரு. நான் முன்னாடியே எல்லாரும் கேட்டுக்கிறேன். போனோன்னு ஒரு சபையில கேட்டு எல்லாரும் தமிழ் தெரியுமான்னு சார் கேட்டுக்கிறேன். போன வாரம் நடந்த விஷயம். 1.5 மணி நேரம் பேசிட்டு எப்படி இருக்க முடியும், கலஹாஜி கமோஹோ அப்படின்றாரு. ரொம்ப நன்றி சார் இறங்கி வேகமாக ஒண்ணு அப்படி என்னன்றது நம்ம பேசிட்டு போயிடக்கூடாது சார். அழகா இருக்கு. ஏன்னா எல்லாம் ஒரு மேடையில் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்காரு சார். என்ன பேசுறான்னு ஒண்ணும் தெரியல. திடீர்னு ஒரு 4 நாய் மேடைக்கு தை ஒவ்வொன்று கடிச்சு வச்சிருக்கு. என்னன்னா அவர் சும்மா பேசிருக்கு, எந்த நாய் என்ன ஒழிக்க முடியாது இருக்காரு. பூரா நாய் கோவம் பேசு. ரொம்ப இன்னைக்கெல்லாம் சார் இதான் மரியாதை சார். எனக்கு மேடையில் வந்து ஐயா அவர்கள் பேசுறாங்க. ஐயா அவர்களுக்கு நீங்க மாலைகள் போட வேணாம், பொன்னாடை போர்த்த வேணாம், உங்களுடைய கரகோஷமும் உங்க கவனமும் அவர் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுலதான் ஐயாவுக்கு தெரியும். எனக்கு அதே மாதிரி இதுதான். நாளைக்கு ஒரு கல்யாண மேடைக்கு போயிருந்தேன். 2800 பேர் வந்திருந்தாங்க. அந்த மாப்பிள்ள 2800 காலில் விழுந்துகிட்டே போறாரு. பிரமிச்சுட்டாங்க. இப்படி ஒரு மரியாதையா? எதுக்குங்க எல்லா காலையும் விழுறீங்க? என் செருப்பு எவன் போட்டிருக்கான்னு தெரியல சார். இப்படி ஆள்கிட்ட நம்ம என்ன சார் செய்ய முடியும்? அவ்வளவுதான் நம்ம தலையெழுத்து, அவ்வளவுதான் வந்துடுவேன். பழமொழி நான் தொடக்கத்திலிருந்து சொல்லுவார். முன்னோர்கள் அழகழகான விஷயத்தை அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம தான் கடைபிடிக்க மறந்துட்டோம். நீங்க புத்தகத்தை வாசிக்கிற போது அவர்களுடன் பேசுவதற்கு சமம். நெப்போலியன் அவர்களை பத்தி படிக்கும்போது நெப்போலியன்ட்டே பேசுற மாதிரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா நேரம் இல்லாம குதிரை மேலே உட்கார்ந்துட்டு குதிரை மேலே படுத்துட்டே படிப்பார். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் மேடையில் அழகா பேசுறீங்க? அதுக்கு அவர் சொன்னா, நான் நேரத்தை திருடுகிறேன். எப்படி? இல்ல உதவியாளர் வெளியே நிற்பார், நீங்க தூங்குங்க, காலைல உங்களுக்கு 5 மணிக்கு நீங்க எந்திரிக்கன்னு சொல்லுவார். நான் தூங்காம 2 மணி நேரம் அவருக்கே தெரியாம பெட்டுக்கேட்டில் புத்தகத்தை வச்சுட்டு 2 மணி நேரம் படிச்சுட்டு உதவியாளருக்கு தெரியாமலே படிப்பேன். நேரத்தை திருடுகிறேன், நல்ல விஷயத்துக்காக. பாத்தீங்களா? அப்படிலாம் வாசிச்சதுனாலதான் அவங்கள பத்தி வெறும் சிஎம் அண்ணாதுரையாக இருந்த போது அவருக்கு கிடைத்த மரியாதை விட கன்னிமரா நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் படிச்சு தேர்ச்சி பெற்ற பின் அறிஞர் அண்ணாதுரையாக எப்படி மாறினார்னா அந்த கன்னிமரா நூலகத்தை பூரா அவர் பயன்படுத்தி. குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க, குழந்தை ஆச்சரியப்படுத்துறாங்க, எப்படி இவ்வளவு அறிவாற்றல் தெரியல. 8 கொஸ்டின் கொடுத்து 3க்கு ஆன்சர் தான் நம்மளுக்கு தெரியாது. 8மே எழுதுறேன். அன்னைக்கு நல்லா படிச்சேன், பாயிண்டா எழுதுறான். கொஞ்சம் சுமாரா படிச்சா அப்படி பேர பத்தி எழுதுறேன். ஒண்ணுமே தெரியாதுங்க சார், பக்கமா எழுதுறேன் சார். பாட்டு போயிட்டே அடிஷன் செட் பேப்பர் வாத்தியார் கொடுக்க முடியல. அவனுக்கு தெரிஞ்சா தானே. கடைசியில் இங்கு தெரிந்து போச்சு, எந்திரிச்சு போனாத்தான் ரைட்டு மாதிரி எழுதுறான் சார். சயின்ஸ்ல ஒரு கேள்வி, கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசா சொரிஞ்சு விட வேண்டும். இப்படியா சார்? இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எங்க பாத்தீங்களா சார்? காரணம் என்னன்னா மேலோட்டமாக. எனக்கு எங்க சார் படிக்கும் போது 10th எங்க தலைமை ஆசிரியர் சொல்வார், ஆடு மாடுகளை போல படிக்க வேண்டும். புரியாது நம்மளுக்கு. ஆடு மாடு எப்படின்னா வேகமா மேய்ஞ்சிரும் நிலத்துல, வீட்டுல உட்காந்து பொறுமையாக அசை போடும். எனக்கு எப்படி எனக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்காரு பாருங்க. அதே போல வெளிநாட்டுல பாருங்க, இவ்வளவு சயின்டிஸ்ட் விஞ்ஞானி எடிசன் வந்து 1200 கண்டுபிடிப்புல
இந்த லைட்டு சினிமா எல்லாத்தையும். இவ்வளவு கோடீஸ்வர நாடாவே இருக்கு, இந்தியா மட்டும் ஏன் ஏழை நாடு இருக்கு வேடிக்கையா சொல்லுவான். வெளிநாட்டுல ஒரு பையன் பிறந்தோன்னா ஒரு குழந்தை பிறந்தோன்னா அப்பா சொல்லுவாராம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். உடனே அம்மா அப்படி சொல்லாங்க, விஞ்ஞானி பிறந்துட்டான், போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறான். நம்ம ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தோன்னா 10 ரூபாய்க்கு ஆசை சாக்லேட் வாங்கிட்டு ஒரு எடுத்து விட்டு இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா பிச்சை எடுத்து கூட எனக்கு கஞ்சி ஊத்திடுவான். ஒருத்தன் கொல்லியே போறேன், ஒருத்தன் பிச்சை எடுத்து விட்டு கடைசி இப்படியா எனர்ஜியா இப்படியா எனர்ஜி பேசுறது. ஒரு குழந்தைய எனர்ஜியா சார் நெகட்டிவ் புறம் பாசிட்டிவா மாத்துங்கன்றான். எப்படி தொப்ப இருக்குன்னு வருத்தப்படாங்க. செல்ஃபி எடுக்கும்போது வகுறு உள்ள இழுப்போம், இன் பண்ணும்போது கொஞ்சம் யோசிப்போம். சிலர் கல்யாணத்துக்கு போட்டோ அனுப்பு ஆப்ஷன்ஸ் அனுப்புவாங்க. தொப்ப இருக்குன்னு வருத்தப்படாங்க, பெருமைப்படுங்க. ஏன் தெரியுமா, குப்பரக்க விழுந்தீங்கன்னா மூக்குல இடிக்காது, 1/2 அடி கேப்பு கிடக்கும் தரைக்கு மூக்குக்கு. ரிலாக்ஸ். இதெல்லாம் என்னைக்கு சார் நினைச்சிருக்கோம். பல்லூரா விழுந்துருச்சேன்னு வருத்தப்படாங்க. யாரும் அவங்களை திட்ட முடியுமா? அடிச்சு பல்லுலாம் கழட்டி எப்படா கழட்டுவா, அதே விழுந்துருச்சா. இப்படிதான் சார், வேற வழி இல்லை சார். கொரோனா வந்துருச்சுன்னு அப்படி பதறணுமே, அது எத்தனை பேர் சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம். கணவன் மனைவி பேசுறதுக்கு இறைவன் கொடுத்த பரிசு. 2 வருஷம் உட்காந்து நம்ம சமைக்கிறோம். இப்படி அம்மா சார் சமையல் இவ்வளவு கஷ்டம் இருக்காமா, 5 மணிக்கு எந்திரிச்சு போய் நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வர்றமே, பசங்க என்ன படிக்கிறாங்க, எப்படி டிராயிங் பண்றேன், அப்பாட்ட காமிக்கணும் ஆசையான்னு இருப்பான். தூங்கின பின்னாடி தான் வந்திருப்பான், காலையில் கிளம்பியிருப்பார். எவ்வளவு 2 வருஷம் அது அப்படி நினைக்கிறேன் சார். குளிக்கவே முடியாத கங்கை ஆத்த அள்ளி குடிக்கிற மாதிரி தண்ணி சுத்தமாச்சு. எங்க மதுரைலாம் கொரோனாப்போ ஒரு டெட் பாடியை பஸ்ல படுக்க வச்சு மூக்குல பஞ்ச வச்சு கொண்டு போனாங்க. கட்ரேட் என்னங்க ஒரு டெட் பாடி போய் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகாம, அதுக்கு டெட் பாடி வந்துச்சு பதில் சொல்லிச்சு. நான் தான் சார் மாஸ்க் வாங்க காசு இல்லாம பஞ்ச வச்சுட்டு வந்தேன். இறங்குடா கிறுக்கு போல இறங்குடா அப்படி. இப்ப இந்த நகைச்சுவை கொரோனாவில் கிடைச்சிச்சு பாத்தீங்களா. இதுதான் அது இருக்கிற பொருள் நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோம் சார், வேற வழியே. நிறைய கவிஞர்கள் சொல்றாங்க இல்லையா சார், மேடைக்கு சொல்றீங்க சிரிங்கன்றீங்க, நோய் குறையும்ன்றீங்க. எப்படி சார்? நான் இப்ப டாக்டர் சொக்கலிங்கம் சார் இதே ஆடியாலஜிஸ்ட் அவர்கிட்ட கூட இருந்தேன். அவர் தான் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் எல்லாருக்கும் இதே பார்த்து. இப்ப கடைசியா ரஜினி சார் கூட என்ன சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலையும் நீங்க கவலையே படக்கூடாது, மகிழ்ச்சியா மட்டும் இருங்க, இந்த இதயத்தை சந்தோஷமா வச்சு. இந்த வாட்ச் 24 hours ஓடுதே, கொஞ்ச நேரம் 2 என்ன ஆகும், அது மாதிரிதான் ஆள்நாள் முழு அதுக்கு தொந்தரவே கொடுக்காங்க. சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நீங்க 95 வயசு தொடுவதற்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி என்கிட்ட சொன்னார். அபுதாபியில் போன மாசம் இருந்த என்ன அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்றேன். கல்யாணம் பண்ண துட்டு வெளியே வர்றான், தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணா, திட்டுறான். கல்யாணம் விட களவனுப்பி விடா சார், செருப்பை கூட களவன்ட்டு போறாங்க. திட்ட செருப்பை எடுத்துட்டு போடணும் பாதிப்பு இல்ல, இவனுக்கு தான் டபக்குன்னு துடிக்குது, இதயத்துக்கு பாதிப்பு, கோவப்பட. அதே கல்யாண மண்டபத்தில் ஒருத்தர் வெளியே வர 2000 ரூபாய் செருப்பை காணா, கதறல பதறல திட்டல, ஒத்த வார்த்தை ரத்தின சுருக்கமா எழுதிக்குங்க, இதான் உங்களுக்கு 95 வயசு. வெளியே வந்து என்ன சொன்னா தெரியுமா, செருப்பை காணா பதறாம ஒரு வார்த்தை சொன்னான் கல்யாண மண்டபத்தில், உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது, நன்றி வணக்கம். சேரோட்ட பிடிச்ச 7 மணிஸ்ல வீட்டுல இறங்கிட்டான். இவனுக்கு நோயே வராசா, ஐயோ போச்சேன்னா என்ன செய்ய போகுது. அன்னைக்கு நான் ஒரு கல்யாண மண்டபம் வெளியே வந்து செருப்பு போறேன், ஹலோ அது நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன் செருப்பு அப்படியா, அப்ப போட்டு போங்க அப்படி. இப்படியே ஒரு கோஷ்டி வந்து உட்காந்துருக்கா சார். அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள தூரமா இருந்தாங்க, எனக்கு தெரியல. பக்கத்தில் கூப்பிட்டு எப்படி ஜோடி போத்தேன், 2 வலது கால போச்சுனே அப்படின்னா, அவன் அடிச்சுட்டு வந்து சொல்றான். சார் செருப்பே நம்மளுக்கு ஒண்ணு கத்து தருது சார். பாத்தீங்களா, தேய நம்மளுக்கு அவனுக்கு பாதுகாப்பா கொடுத்தா கூட நம்ம வீட்டு வாசல்ல நம்மளுக்கு கழட்டி விட்டு போயிடும். நிரம்ப இந்த சந்தோஷத்தை நான் பார்க்க முடியாது. ஏன்னா 240 கிலோமீட்டர் வரும்போது ஒரு சந்தேகத்தோட வந்தேன், என்ன ஆக போகுது எப்படி ஆக போகுதுன்னு. ஆனா பரவாயில்ல, உட்கார்ந்து இருக்க கூட்டத்தை விட நிக்கிற கூட்டம் தான் அதிகமா இருக்கு. நான் நிறைய மேடைகள் போனா கூட மித்த கோயில் மேடைகள், எங்க டிவி நகைச்சுவை நிகழ்ச்சி நாங்கள் வாட்டு பேசுறோம். ஆனா இங்க அப்படி கிடையாது, நிரம்ப கல்வி சார்ந்த விழா, கல்வி மேடை. இன்னைக்கு குழந்தையோட அறிவாற்றல் என்னன்னா, சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசா, நம்மளாம் 1 மார்க் கேள்விக்கு 1 வரி ஆன்சர் எழுதுனா போதும். இன்னைக்கு குழந்தையோட ஆற்றல் என்னன்னா, இந்த கைபேசி வந்த பின்னாடி, கைபேசி நல்லதுக்காக நான் சொல்லல, ஏன்னா ஒரு 80 வருஷம் கழிச்சு ஒரு ஆலமரம் அரச மரம் விழுந்துரும். எதனால அந்த கரையான் அரிச்சிருச்சு, செல்ல அரிச்சிருச்சு, அதனால தூரு அடிப்பது எத்திரிச்சு விழுந்துருச்சு. எப்படி அவ்வளவு பெரிய மரத்தை செல்லரிச்சு சாச்சிருதோ,
மரத்தை செல்லரிப்பது போல மனிதனை இந்த செல்போன் அரிக்குது அப்படி என்பதான் இப்ப சமீபத்தில் தொடர்ச்சியா 20 நிமிஷம் பேசினா மூளையை பாதிக்கும்ன்றான். நான் என் ஃப்ரெண்ட்டே சொன்னேன், 40 நிமிஷம் வச்சுக்கிட்டே பேசாமல மூளையை பாதிக்குமா அப்படின்னு. போயா, அது மூளை இருக்கிறவனை தானே பாதிக்கும். இதுக்கு அடுத்து அவன் நான் என்னத்தை விளக்கம் கொடுக்க முடியும்? ரொம்ப டிப்ஸ் நிறைய கொடுப்பேன் சார். அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு பேங்க்ல பேனா கேட்டார், நான் கொடுத்தேன். என் பக்கத்தில் தம்பி அப்படி கொடுக்காங்க, பேனா கொண்டு போயிடுவாங்க, மூடியை கழட்டிட்டு கொடுங்க அப்படின்னார். அவர் பேச்சை கடைபிடிச்சேன். இன்னைக்கு என் வீட்டில் 460 மூடி மட்டும் இருக்கு. பேனா மட்டும் கொண்டு போயிடுறாங்க. சிலர் ரீப்பில் மட்டும் ஊதி ஊதி எழுதுறவளா இருக்கான். அதனால நம்ம ஊர்ல எதுவுமே நம்ம செய்ய முடியாது சார். எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. கண்டக்டர் டிரைவர் சொல்றோம், கண்டக்டருக்கு ஒரே சம்பளம் தான், டிரைவருக்கு ஒரு சம்பளம் இருக்கு. வித்தியாசம் தனித்தனியா ஒரு ஆளுக்கா டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர் டப்புன்னு ஒரு மரத்தில் மோதி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட பட் ரிட்டர்ன் டிக்கெட் வர முடியாது. நிறைய குட்டி குட்டியான விஷயம் நம்மளா சார். ஏழை நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தா நூலளவு வித்தியாசம் தான். ஏழை பணக்காரன் ஒரு அறிஞர் சொல்றாரு, உலகத்தில் பணக்காரனே இல்லை அப்படின்றார். ஏன்? எவன் திருப்தி அடைகிறானோ அவன் தான் பணக்காரன். இந்த உலகில் எவனுமே திருப்தி அடைவதில்லை அப்படின்னு இருக்கு. ஏழை பணக்காரன் நல்லா பாத்தீங்கன்னா நூலளவு வித்தியாசம். ஒருத்தர் நாயா அலைஞ்சான்னா ஏழை, ஒரு நாயோடய அலைஞ்சான்னா அவன் பணக்காரன். இவ்வளவுதான். காலம் மாறி போச்சு பார்த்தீங்களா? ஒரு கிராமத்துக்குள்ள நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க கிராமத்துல கார் வந்தா எங்களுக்கு ஆச்சரியம். ஓடுவோம் பின்னாடியே, கார் பின்னாடியே. அன்னைக்கு கிராமத்துக்குள்ள நாங்களாம் ஓடுவோம். இன்னைக்கு காருக்குள்ள ஒரு நாயை வச்சு அவன் ஊரை புறா சுத்துறான். ரொம்ப மாறிக்கிச்சு சார் இந்த மேடை. பாத்தீங்களா இப்படி இருக்கு. நான் அப்பதான் பேசுறாளுக்கு என்னுடைய முதல் மேடைக்கு இந்த மேடைக்கு நிறைய வித்தியாசம். முதல் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் பேச போற மண்தேரில் உட்காந்துருக்காங்க. தேனி பக்கத்தில் 4000 பேர். அந்த ஊர் தலைவர் மைக்க கொடுத்து எங்க ஊர்ல 5-6 வருஷம் மழை இல்லை தம்பி, நல்லா புள்ள பேசியிருக்க, இன்னைக்கு பிரிச்சு எடுத்துருன்னு சொல்லி முதல் மேடை சாமியை கும்பிட்டு மாங்கிட்டு 1 மணி நேரம் ஒரே விழுந்து சிரிச்சு மண்ணை கவி புலிகளை உருண்டுகிட்டு இருந்தாங்க. திடீர்னு கூட்டத்தில் ஒரு பாட்டி எந்திரிச்சு போய் 4 பிள்ளை சப்பு சப்புன்னு வாய மூடுங்க தம்பி, பாவம் வெளியில இருந்து பேசி வைக்கலாம சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன அவரை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்படியா வெளியூர் பேரை கூட்டம் வந்து அசியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு விளக்கமா எடுத்து சுத்தி சுத்தி வந்து கூட்டத்தை நீ வாட்டு பேசுப்பா, எவ்வளவு சரிக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படிச்சு போய் மொந்து விழுந்து எங்களை தாயை பொழப்ப கடுத்து விட்டு போயிடாத, நான் வந்தது அதுக்கு தான், நீ சிரிப்பு காட்டுற பப்பு நாடா பண்ணிச்சு. எப்படி பேர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்க முதல் மேடையில். அது மாதிரிலாம் இருக்கிறப்ப இது வேணும் சார். பிறந்தோன்ன தாய் அள வைக்கிறோம், இறந்த பின்ன நம்ம சொந்தங்களை அள வைக்கிறோம். இருக்கும்போதாவது மற்ற மகிழ்விப்புன்ற நோக்கத்தில் தான் 3வது புத்தக திருவிழா. இப்படி இந்த இடத்துக்கு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு ஆச்சு. நான் நிறைய புத்தக திருவிழாவில் பேசியிருக்கிறேன். நாகப்பட்டினம், விருதுநகர், அடுத்த வாரம் கூட காஞ்சிபுரம், பெரம்பலூர்ல பேசினா கூட நிரம்ப அரங்கம் முழுது நம்பியிருக்கிற அறிவு சார்ந்த சபை அப்படின்றது நம்ம கூடுதல் சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். சைக்காலஜில என்ன சொல்றாங்க, உளவியல் அப்படின்னா, ஒருத்தர் உங்களை கை கொடுக்கும் போதே கண்டுபிடிச்சலாமா சார் அவன் உங்க மேல எவ்வளவு அன்பு இருக்கான். அழுத்தி கையை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கான் பாரு, அவன் உங்க மேல பெரிய அன்பு உள்ளவன் அர்த்தம். வீட்டுக்கு வர விருந்தாடி வச்சு கண்டுபிடிச்சலாம். விருந்தாடி வந்த உடனே எந்திரிச்சு வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வரணும், அருமையான அன்பு. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து பஸ் ஏத்திட்டு பார்த்து போயிட்டு வாங்க, தீவிர அன்பு. இன்னைக்கு அதே மாதிரி நடந்துச்சு. ஒருத்தர் வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வா மாப்பிள்ள அப்படின்னா, அவளை அன்பாடாண்டேன், செருப்பை போட்டு போயிடுவா மாப்பிள்ள. அன்னைக்கு இப்படித்தான் விகேசியை போட்டு போயிட்டான் 450 ரூபா. அதுக்கு நம்ம எல்லாத்தையும் இன்னும் சில பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்த்து போயிட்டு வாங்க, அவ்வளவு தீவிர அன்பாயா. பஸ் கிடைக்கல திரும்பி வந்துட்டான், 4 நாள் வேஸ்ட் ஆயிரும். எல்லாத்துக்கும் வேற ஒரு அர்த்தம் மாத்தி யோசிக்கிறாங்க. பாத்தீங்களா சார், இருவர் சண்டையிட்டால் முரட்டு அன்பு என்று சொல்லுங்கள், கவிப்பர் சொல்றார். அவரே தான் ஏன் இந்த காலகட்டத்துக்கு ஒரு புன்னகை அவசியம். வெளியேந்து பார்க்கலாம், ஏதாவது வர்றாராமுங்க, பேசுறாராம், சிரிக்கிறாங்களாம் அப்படின்ட்டு அதை உதாசீனப்படுத்துறவருக்கு ஆயுள் காலம் குறைவு சார். ரசிக்கன்றோம் பாத்தீங்களா. ஒருத்தர் ஐஸ்வால சீரியஸா இருக்கான என்ன அர்த்தம்? அவன் வாழ்நாள் முழு சீரியஸா இருக்கான்னு அர்த்தம். எதுக்குமே எப்படியே ரப்ப. ஒரு இடத்துல நாங்க பேச போயிருக்கேன், ஒரு 16 பேர் கோட் சூட் போட்டு வர்றப்ப உட்காந்தாங்க. 66 ஜோக்கு, குயிலு மயினு புலி ஜோக்கு எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அசைவில் அவரு. அப்புறம் கேட்டுட்டேன், கொஞ்சம் கைதட்டலாம்ல சார் அப்படின்னு. அவர் கையை தூக்கி 2 விரல் மட்டும் வச்சு பிண்டாரு. சார் என்னங்க, நான் கோலாட்டத்துக்காக வந்திருக்கேன், நீங்க என்ன காரணம்னா அப்படி
சிரிப்பது ஒரு அவமானமான. ஒரு காலத்துல பெரியவங்களாம் நிறைய இருக்கீங்க, அன்னைக்கெல்லாம் போர் போட்டா தண்ணி, இன்னைக்கு போன் போட்டா தண்ணி. ரொம்ப நன்றி, முடிஞ்சிருச்சு. நகைச்சுவே முடியும். அவர் வந்துட்டு நிக்கிறாரு, போர் போட்டா ஒன்னும் புரியலையே சார். என்ன சொல்ற பெரியவங்களுக்கு தெரியும் நல்லா. இந்த ஆரோக்கியம் எப்படி போச்சு? நம்முடைய நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விஞ்ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா? உலகம் அதிசயம் எது என்று சொல்றார். என்ன சொல்றார் நம்மாழ்வார்கள்? இந்த பூமியில் ஒரு பேப்பரை போட்டா அது மக்கி போகுது, துணியை போட்டா அது மக்கி போயிருது, ஆனால் ஒரு விதையை போட்டால் மட்டும் அது மரமாகிறது. இதுதான் உலகம் அதிசயம். அதனால நம்மளால பாருங்களே, அந்த அந்த நிலத்துக்கு சொல்ல, நெல்ல இருக்கும்போது அடிப்பகுதி காட்டுக்கு, நடுப்பகுதி மாட்டுக்கு, மேல் பகுதி வீட்டுக்கு. அவர் தான் சொல்றார். இது எதுக்கு இப்ப சொன்ன நீங்க கேட்காங்க. நான் எப்ப எதை சொல்லுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா என்னுடைய மூளை இங்கிட்டு போய் ஏதாவது ஏன்னா பேப்பர் வச்சிருக்கு, நான் பாட்டுக்கு பேசுறேன், அர்த்தம் கிடையாது. அர்த்தத்தோட அவரை நம்ம மதிச்சோமா இல்ல? அதுக்கு அடுத்து நெல் சேராமன்னு சொல்லி 2000 வகை நெற்களை கண்டுபிடிச்சார். ஆனா இளைஞர்கள் அதெல்லாம் ஆர்வம் காட்டலன்றக்கா சொல்றேன். நானும் வெளிநாடு போய் சொன்னேன், 103 நாடுகள் போயிருக்கேன்னு. ஆனா நாங்க ஒன்று வாட்ச் பண்ணி விமானத்தில் ஏறணும்னு பார்ப்பேன், நம்மால் என்ன செய்யணும், கருக்கு கருக்கு கருக்குன்னு சிப்ஸ் பாயிட்ட உடைக்கிறது, மறுக்கு மறுக்குன்னு மாடு தவிடு உண்ட மாதிரி ஒரு கிலோ முறுக்க திங்கிறது. அதே நேரத்தில் நான் ஒன்று தயவுசு சொல்றேன், ரெகுலரா நான் பார்த்து சொல்றேன். வெளிநாட்டு விமான பயணத்தில் உட்கார்ந்த உடனே அடி மேல உள்ள அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டு புத்தகத்தை எடுத்து, பெரிய புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பார். 3 மணி நேரம் அசையாம சொல்ற விஞ்ஞானம் வளர்ந்த நாடு அப்படிலாம் சொல்றோம். இதுதான் சார் விஷயம், குட்டி விஷயம். வாசிக்கிற திறன் நம்மகிட்ட ஆர்வம் இல்லை. ஆர்வம் அது கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிற விஷயம் இருந்துச்சு. அது இந்த கைபேசி அதையும் தொலைச்சு. 1 மணிக்கெல்லாம் எனக்கு பொண்ணு வரும் சார், மிட் நைட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கேன், அரை தூக்கத்தில் எடுத்து ஹலோ ஹலோ அப்படின்னு எடுத்தாப்புல, கேக்குதா ஹலோ கேக்குதா அப்படின்னா, கேக்குது அப்படின்னு, அப்ப வச்சிரு. நான் என்னத்த சார் செய்ய முடியும்? கேக்குன்னு அடுத்து என்னன்னு சொன்னா தானே சார் ஒரு மனுஷன் தெரியும். காலையில ஆன் பண்றேன், மறுபடியும் ஒருத்தன், நீங்க மதுரை முத்து தானே? ஆமா சார். நீங்க திருமங்கலம் அரசு வெட்டி தானே? ஆமா ஆமா, கரெக்டா பேசுறேன், ரைட். அப்பா அவர் ராமசாமி தானே? ஆமா. அம்மா அவர் முத்துலாய் தானே? ஆமா. சாரி சார், ராங் நம்பர். என் ஜாதகத்தை சிம்மராசி வரைக்கும் சொல்லிட்டு ராங் நம்பர் போறேன் சார். இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சார். சார் ஒரு மனிதனுக்கு 95 வயசு வேணும்னா ஒரே விஷயம் தான், இந்த இடத்துல கண்டுபிடிச்சலாம். யாரெல்லாம் இந்த பேசிக் மாடல் போன் வச்சிருக்கீங்க, பட்டன் போன் 1100 கை தூக்குங்க. இந்த இப்படி இருந்தா என்ன செய்ய? அந்த அம்மா கைது, ஒரே ஒரு அம்மா பாவம். ஏன் தெரியுமா? அதுல எந்த SMS வராது, வீடியோ கால் வராது, வாட்ஸ்அப்ல தகவல் வராது, ஏதாவது நெகட்டிவான வார்த்தைகள் வராது. நிம்மதியா 8-10 மணி நேரம் தூங்குவா சார். பேசிக் மாடல் போன் வச்சிருக்க 10 மணி நேரம் தூங்குவா, உடல் ஆரோக்கியமா இருக்கும். இதுல மாதிரி எனக்குலாம் இந்த வருஷ தொடக்கத்துல ஒருத்தர் அனுப்பியிருக்கா மெசேஜ், கிரைண்டர்ல அரிசியை போட்டா மாவு, வாயில அரிசியை போட்டா சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. பச்சா வருஷத்துல முதல் மெசேஜ் படிச்சு என் நிலைமை எப்படி இருக்கும்? வருஷம் நெகட்டிவா அப்படி ஆரம்பிச்சா எப்படி சார்? அதனாலதான் அந்த தொந்தரவே இல்லாம இருக்கும். அதுவும் தாய்க்குழுங்க உங்களை ரொம்ப பாராட்டு. நீங்க எது சமைச்சாலும் உடனே சமைக்கிறது தட்டுல ஒரு இருக்குல்ல, வாட்ஸ்அப்ல வைக்கிறதுக்கு. அது என்னன்னு தெரியல, பெண்கள் உங்களை தான் கேட்கணும். நீங்க சமைச்சு வாட்ஸ்அப்ல வச்சா லைக்கா வருது, ஆனா வாயில வச்சா வாந்தியா வருதுன்றது எனக்கு ஒரு இன்ன வரைக்கும் ஒரு குழப்பம். அது என்னன்றது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு சாப்பாடு எப்படி இருக்கணுமா, சாப்பிட்டா அப்படி நெஞ்சு மேலேயே நிக்கணும். அன்னைக்கு ஒரு சாப்பிட்டு நெஞ்சே நின்றுச்சு டக்குன்னு அப்படின்னா அவ்வளவுதான் சொல்றேன். இது மாதிரி சார் இந்த கைபேசி வந்த நம்ம இழந்த விஷயங்களை சொல்றேன். அந்த பேசிக் மாடல் யாரையும் தவறான புகைப்படம் எடுக்கல சார், யாரையும் மாப்பிங் பண்ணல. எவ்வளவு ஆரோக்கியமா சார். நம்ம தமிழச்சி தென்னந்தோப்புல குளிக்கும் போது, பம்பு செட்ல குளிக்கும் போது பாதுகாப்பா குளிச்சாங்க. இன்னைக்கு பாத்ரூம்ல குளிக்கும் போது 4 கேமரா நவீனம்ன்ற பேர்ல நாகரிகத்தை இழந்துகிட்டு இருக்கோம்ன்றதுதான் இன்றைய இளைய தலைமுறை கைபேசியிலே காணாமட்டு போயிடாங்களே. சுவிட்ச் ஆஃப் ஆனா தான் கொடுக்குறேன். நான் வீட்டுல இறங்குறேன், எங்க பாப்பா ஐயா டாடி வந்துட்டாருச்சு, அவ்வளவு பாசமா போன் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு ஓடிச்சு. இவ்வளவுதான் சுருக்கம். ஆனா இன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்குற அப்பாவை விட செல்போன் கொடுக்குற அப்பாவை தான் ரொம்ப பிடிக்குது. என் பையன் 2 புக்கை அப்படி காமிச்சான். நீங்க தான் டாடி இது அப்படி, என்னடா நீங்க தான் ஒரு 2 புக் அப்படி 2 புக்கா, சின்ன சின்ன வயசுல நல்ல விஷயத்த பூரா மாத்திட்டா சார். ஆச்சரியப்படி நான் ப்ராப்பர்ட்டி கம்பெனி பண்றேன்னா அவனும் அதே மாதிரி என்கிட்ட பண்றேன்.
செய்தார்க்கு செய்தவன் என்றது அன்னைத்தான் நான் கேள்விப்பட்டேன். பார்த்தீங்களா? ஆனாலும் அறிவு சார்ந்த குழந்தைகள் எந்த தலைமுறைட்டு இல்லாத சிறப்பு இன்றைய தலைமுறைட்டு இருக்கு. நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், அழகா எழுதுறான் பரீட்சையில, அங்க போய் தான் கேட்கிறேன், நீ கெமிஸ்ட்ரியா? நான் பிசிக்ஸ் நினைச்சு வந்தேன், 85 மார்க் எடுத்துறேன். ஒரு கேள்வி பாருங்க, கற்பனை திறனுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சின்ன கொஸ்டின் ஒன் வேர்டில் கேட்டிருக்கான், கஸ்தூரிபாய் குறிப்பு காந்தி மனைன்னு போட்டா 1 மார்க் கிடைச்சிடும். அவனுக்கு தெரியல, ஆனா பயப்படவே இல்லை, பிரிச்சுட்டான். கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். இது ரொம்ப அகலமான பாய். முதல் பாயிண்ட், இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம், நடு வீட்டுல விரிச்சு எல்லோரும் தூங்கலாம். மிரண்டிருக்காரு, என்ன தூங்குறீங்களா? அடுத்த வகுத்த திருப்பி அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள், ஒலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய். மிரண்டிருக்காரு. ஐயோ படுவாவி கொண்டுட்டானே நம்மள இன்னைக்கு. இவன் கடைசியில் என்னதான் சொல்ல வரான்னு பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டார். கடைசி பாய், கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது. டோட்டலா பார்த்தா அவனுக்கு எந்த பாயுமே தெரியல சார். கெச்சம் கடிச்சிட்டாரு வாத்தியார். சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பேசாம மாட்டுத்தான் பேசாம முறுக்க அவரை பார்த்து பொழைச்சிக்கிறேன். இது பெரிய கஷ்டமா இருக்கும் போல சார். 1 வேர்டுக்கே அவர் எழுதிருக்கேன், 10 மார்க்லாம் ஆளை காலி பண்ணிடுவாங்க போல சார். என்ன எழுதிருக்கான்? கஸ்தூர்பாய்க்கு 13 எழுதிருக்கா சார் 1 வேர்டுக்கு. போன கட் பண்ணியா? உனக்காது 13 எழுதிருக்கான். எனக்கு ஒரே வெள்ளை என்னை பித்து பிடிக்க வச்சிருக்கான். என்ன சார்? கஸ்தூரி பாயல்ல கேள்னு ஓட்டிருக்கான். நான் இப்ப யார்கிட்ட போய் கேட்கறேன்னு தெரியாம மதிய சாப்பாடு சாப்பிடாம உட்காந்துருக்கையா, மந்தையில் உட்காந்துருக்கேன். என் நிலைமை யோசிச்சுப்பார். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், வேலையை பாரு அப்படி. அவர் டென்ஷன். இப்படித்தான் சார், இக்கரைக்கு அக்கறை பச்சை. அப்படி போயிட வேண்டியது. என்ன செய்ய? இதுதான், இது ஒரு ஆற்றல் சார், பாராட்டல் சார். மாணவர்கள் பென்ட்ரைவ் மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி சுயம்பாக. இது ஒரு இது தெரியலாம சாய்ஸ் இல்லாம எழுதி. இவன் தான் பெரிய கவிஞராக இயக்குநராக வரக்கூடியவன். நாங்க படிக்கும்போது தமிழ் மீடியம் ரெகுலரா ஒரு கொஸ்டின் இருக்கும், செய்வனை என்றால் என்ன, செயற்பாட்டு. செய்வனைக்கு எழுதிட்டான், வாத்தியார் படுத்துட்டார் வாய்ஸ் வாங்க படிச்சு பார்த்திருக்கேன், எழுதியிருக்கேன். செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காம போய் அவர்கள் துடிதுடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரும் கூட்டு வந்து நடிச்சாம 1 மணிக்கு சுடுகாட்டில் உட்கார்ந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டையில் வைத்து நாம் செய்வதான் செய்வனை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார், அதில் உதாரணம் எழுதியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. சேப்பாட்டு வினை என்பது அவ்வாறு வைத்து செய்வனே. அம்மா இன்னொரு கோடாங்கி கூட்டு எடுத்து விடு சேப்பாட்டு வினை ஒட்டியிருக்கார் வாத்தியார். இந்த பள்ளிக்கூடமே எனக்கு வேணாம் சார். அதனால எல்லாருக்கும் அப்ப இது ஒரு அறிவு சார். அத்தனை வருஷம் சொல்லிக் கொடுத்த வாத்தியாரவே சந்தேகப்படிச்சிருக்கோம். வரட்டும். அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அப்படி எழுதியிருக்கான் கொஸ்டின். அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டுதான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டும் இது தயார் செய்யவே முடியாது. இது ஆட்ட என்ன கேட்பீங்க? நம்ம தலையில் தவளைதான் போக வேண்டியதான். இந்த கல்யாண மண்டபத்தில் பேசிட்டு ஒரு பையன் ஓட்டி ஆட்டி வந்தவே என் காலை சொஞ்சிக்கிட்டே இருந்தான். என்னடா அப்படின்னு, நீங்க எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க அங்கிள். உங்க அப்பா அவ்வளவு ஜோக்கா பேசுவாரா? உங்களை மாதிரிதான் உளறிக்கிட்டே இருப்பார். அவன் சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு நைட்டு பூரா தூக்குவாள். அல்லது மேடைக்கு போய் சாதாரண நினைச்சாங்க. இப்ப நடந்துச்சே ஒரு ஆள் போட்டோ எடுத்தான்னு சொன்ன. இப்ப சொன்னேன் அது மாதிரிலாம் நிரம்ப நான் எவ்வளவு நேரம்னு கேட்காம மாட்டேன். அது ரொம்ப அவசியம். அது வாட்டுக்கு ரொம்ப எல்லாம் ஒரு உட்காந்து கேட்டார். நான் ஒரு விஷயம் சொன்னேன். என் பையன் நல்ல கடினமா படிக்கிறான் சார், ஆனால் மார்க் வர மாட்டேங்குது. அது உள்ள 2 விஷயம்தான். கடினமாக படிப்பது வேறு, கவனமாக படிப்பது வேறு. எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தது மாதிரி 2 பேர் தான் வேலைக்கு போறாங்க. ஒரே மாதிரி உடல் வாகு உள்ளவங்க, ஒரே வயசு உள்ளவங்க, 2 பேரும் நல்ல ஜாம்பவான், 2 பேரும் மரம் வெட்டுற வேலைக்கு போறாங்க. ஒரே நேரம் தான். ஒருத்தன் 15 மரம் வெட்டுறான், ஒருத்தன் 8 மரம் தான் வெட்டுறான். எப்படி காரணம்? என்ன விஷயம் அப்படின்னா, இங்கதான் கடினமா உழைக்கிறத விட கவனமா உழைக்கிறது பாருங்க. அவன் என்ன செய்யறான்? 2 மரம் வெட்டிட்டு தன்னுடைய அருவாளை தீட்டுறான் சார், கூர்மைப்படுத்துறான். மறுபடி வெட்டும்போது அவனுக்கு வேலை ஈஸியா இருக்கு. இப்ப மொட்டாரோட வச்சு மாங்குன்னு வெட்டி டயர்டாகி 8 மரம் தான் வெட்ட முடியும்.
இங்கே தான் இந்த வித்தியாசப்படும் வார்த்தைகள். அதனால் ரொம்ப பெருமையாக இருந்தது. அடிக்கடி சொல்கிறது, இந்த மேடை ஒரு கோயில் மாதிரி மாறிவிட்டது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த 2025 பார்த்த ஆக சிறந்த ரசிகர்களாகவும் பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய அன்பு பெருமக்கள், இந்த வாய்ப்புக்கு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உங்கள் முன் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.